பரிசுநாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மட்டும் எங்களை சுகத்தோடு பலத்தோடு நீர் காத்து வந்திருக்கிறீர். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த மாதத்தின் கடைசியில் வந்து நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதத்தை முடித்து 3வது மாதத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம். நீர் எங்களோடு கூட வாரும் அப்பா. அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கர்த்தாவே கொடுக்கிற வசனங்கள் வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக நீர் இதை ஆசீர்வதித்து கொடும். அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களை முழுவதுமாக நிரப்பி அருளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது. அதில் முதலாவது கொள்கிற காரியம், தந்திர முடிவு எடுக்கக்கூடாது. தந்திரமாக நம்ம அப்படி செஞ்சு ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தந்திர முடிவு என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதுக்கு உதாரணமாக நம்ம யாரை பார்க்குறோன்னு சொன்னால், அப்சலோம் தான் தந்திர முடிவு எடுக்கிறவனாக இருக்கிறான். அவன் வெற்றி பெற்றானா பெறலியா என்பதை வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தந்திர முடிவு அவன் எப்படி எடுத்தான்னு சொல்லி. அதாவது அவனுக்கு என்ன ஆசை, தாவீதுக்கு பிறகு நம்ம முதலாக யாராக வந்துடணும், ஒரு ராஜாவாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி. தாவீதுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அதனால் நம்ம எப்படி வருவோன்ற ஒரு திகில் இருந்ததுனால அவன் என்ன செய்கிறான், தந்திரமாக ஏதாவது செய்யலாமா அப்படின்னு சொல்லி பிளான் போடுறான். அப்படி அவன் பிளான் போடும்போது அப்சலோமுடைய சகோதரி தாமாரை தாவீதுடைய குமாரனாகிய அம்னோன் வந்து கெடுத்துட்டான். உடனே அவன் நினைக்கிறான், அம்னோனை கொண்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி. தாவீதுடைய மகன்தான் அப்சலோமும், தாவீதுடைய மகன்தான். தாவீதுக்கு நிறைய மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அதனால் அவர் பிள்ளைகளும் நிறையா இருந்தாங்க. அதில் அப்சலோம் ஒரு மனைவியினுடைய மகன், அம்னோன் இன்னொரு மனைவியுடைய மகன். அம்னோன் என்ன செய்தான், அப்சலோமுடைய சகோதரியாகிய தாமாரை அவன் என்ன செய்து விட்டான், கெடுத்து விட்டான். அதனால அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று யோசிக்கிறான். யோசித்து அதுக்கு நேரம் பார்த்து அவனை என்ன செய்து விட்டான், கொண்டு விட்டான். தாவீதுடைய மகனாகிய அம்னோனை அப்சலோம் கொண்டு விட்டான். இந்த செய்தி தாவீதுக்கு தெரிகிறது. தெரிஞ்ச உடனே பயந்து தன்னை கொண்டு போட்டுருவான் அப்படின்னு சொல்லி அப்சலோம் என்ன செய்தானா, அப்சலோம் தாவீதை விட்டு கேசூர்ன்ற இடத்துக்கு வந்துட்டான். அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஏன்னா தாவீது தன்னை கொண்டு போட்டுருவான்னு பயம் வந்ததுனால ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்படி ஒரு தந்திர ஆலோசனை அவன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படியாகிலும் நம்ம என்னதாயிடணும், ராஜாவாகிடணும் அப்படின்னு சொல்லி. அதனால் தாவீதுக்கு பயந்து அங்கேருந்து ஓடிட்டான். ஓடி எங்கே போகிறான், கேசூர்ன்ற இடத்துக்கு போகிறான். அங்கே போய் 3 வருஷம் இருக்கானாம். 3 வருஷம் இருந்த பின்பு தாவீது என்ன செய்கிறான், அவனை கூப்பிடுறான். சரி, எதுக்கு ஒளிஞ்சிட்டு கிடக்க, வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே அப்சலோம் என்ன செய்கிறான், வந்து அவன் முகங்குப்புற ராஜாவுக்கு முன்பாக விழுந்து மன்னிப்பு கேட்குறான். உடனே ராஜா சரின்னு மகன் தானே, அதனால் அவனை மன்னித்து அவனை அணைத்து கொண்டான், முத்தம் செய்தான் என்று சொல்லி. அப்சலோமுக்கு நிறைய குதிரைகளும் ஒட்டகங்களும் மனிதர்களும் நிறைய சேர்ந்துட்டாங்க. அப்போ அவன் பெரிய கூட்டத்தை அவன் சேர்த்துட்டான். சேர்த்த உடனே அவன் என்ன செய்கிறானா, அப்சலோம் எங்கே ஒளிமுக வாசல்ல இருந்து இப்படி அவங்க வழக்குக்கு போகிறோம், ராஜாட்டன் போகிறவங்களெல்லாம் அவங்கள கூப்பிட்டு அணைத்து அவர்களை முத்தம் கொடுத்து, நானும் உங்கள் வழக்குகளை விசாரிப்பேன் என்று சொல்லி அவர்கள் வழக்குகளை விசாரித்து அவர்களுக்கு நியாயம் செய்கிற மாதிரி செய்து அப்படி தந்திரமாக பண்ணி அவர்களுடைய மனதையெல்லாம் பிடித்து கொண்டு கடைசியில் சொல்கிறான் பாருங்க, 8வது வசனம், கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரில் குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றார். அதனால ராஜா என்ன சொல்றான், சரி சமாதானத்தோட போ,
அவன் வந்து தப்பு செஞ்சுருந்தாலும் நீ சமாதானத்தோட போன்னு சொல்லி அவனை அனுப்பிடுறான். அப்போ அப்சலோம் அங்கேருந்து கிளம்பி அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் எக்கால துணியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்தான். இப்படி ஒரு தந்திரம். அப்படி எத்தனை பேர் அழைத்தானா? 200 பேர் அப்சலோமோடே கூட போனார்கள். அவர்களுக்கு எதுக்கு என்ன காரணம் அப்படின்றத அவங்களுக்கு அவ்வளவு தெரிந்துக்கிடலை. அதனால் அவங்க வஞ்சகமின்றி அறியாமையினாலே போனார்கள். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகி தாவீதோடே கூட இருந்தான், ஆலோசனை கொடுக்குறவன். அவன் பேர் என்னன்னா அகிதோப்பேல். இவன் இப்போ எங்கே போய் சேர்ந்துட்டான்? அப்சலோம் தான் இனிமேல் ராஜாவாவான்னு சொல்லி அப்சலோம் கூட சேர்ந்துக்கிட்டான். அகிதோப்பேல் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்துக்கிட்டு அவன் கூட இருக்கான். தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் என்ன செஞ்சிருவான்? இப்போ அவன் அங்கே ராஜாவாயிட்டேன்னு சத்தம் போட்டுட்டு கிடக்கான். நம்ம இங்கே எருசலேமில் இருக்கோம். திடீர்னு அவன் படையோடு திரண்டு அவன் பின்னால் போகிறவங்கெல்லாம் அவன் தான் என்ன ராஜான்னு சொல்லி நினச்சி என்ன செய்வான்? வந்து எருசலேமில் இருக்கிற எல்லாரையும் என்ன செஞ்சிருவாங்க? சூறையாடிடுவாங்க. அதனால் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், எருசலேமை விட்டு காலியாயிருவோன்னு சொல்லி எப்படி போகிறாங்களாம் அவங்க எல்லாரும். தாவீது 30வது வசனம் பாருங்க, 15-30. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். இது என்னடா வம்பா போச்சின்னு சொல்லி எல்லாரும் அழுதுகிட்டே போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? ஒலிவமலைக்கு போயிட்டாங்க. அப்போ தாவீதுக்கு தெரியுது அகிதோப்பேல் அப்சலோமு கூட சேர்ந்துட்டான்னு. அப்போ தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். தந்திர ஆலோசனையெல்லாம் கொடுக்கறதுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்க, 31வது வசனம். தாவீது, கர்த்தாவே அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். அப்புறம் தாவீது மலையின் உச்சி மட்டும் போய் தேவனை பணிந்து கொண்டு அவனுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணுறான்னா ஊசாயின்ற ஒருத்தன் வந்து அவனோட சேர்றான் தாவீதோட. உடனே தாவீது சொல்கிறான், நீ வந்து இப்போ எங்கே போகணும்? அப்சலோம் கூட போய் சேர்ந்துக்கணும். அங்கே அகிதோப்பேலுக்கு சொல்கிற அந்த ஆலோசனையை நீ மாற்றி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஊசாயை எங்கே அனுப்புகிறான்? அப்சலோம் கிட்ட அனுப்புகிறான். உடனே இவனும் அப்சலோம் கிட்ட போயிட்டான். போய் அவன் என்ன இது சொன்னாலும் அதை என்ன செய்வான்? அந்த ஆலோசனையை அபத்தமாக்குவதற்கு கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். 34வது வசனம் பாருங்க. அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாக இருப்பேன். முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாக இருந்தேன். இப்பொழுது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயே ஆகில் எனக்காக அகிதோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய். நீ போ, நீ எனக்கு ஊழியக்காரனாக இருக்கிறதுனால நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிடுறான். உடனே அவன் என்ன செய்கிறான்? வருத்தத்தோடு தான் அங்கே போகிறான். அங்கே போனால் அவங்க என்ன செய்கிறாங்க? எப்படி சண்டை போடலான்னு யோசித்துக்கிட்டு இருக்காங்க. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகிதோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதில்லை என்றான். உடனே ராஜா, சரி அப்போ நீ சொல்லு, ஏன் நல்லதில்லைன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், தாவீதே ஒரு பெரிய பலசாலி, அவன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல பலசாலிகள், அதனால் அவங்கள எதிர்த்து நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அவன் கரடியை போல நல்ல வெயிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல மனம் இருக்கிறவர்கள் தான் அவன் கூட இப்போ இருக்கிறாங்க. அதனால் அவன் பெரிய யுத்த வீரனாக வேற இருக்கிறான். அதனால் ராக்காலங்களிலே ஜனங்களோடு இருக்க மாட்டான். ஆனால் ராத்திரியில் நீங்கள் அகிதோப்பேல் என்ன ஆலோசனை சொல்கிறனா, ராத்திரி திடீர்னு போய் அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் நம்ம போயிட்டோன்னா அவங்க எல்லாரும் பயந்து அப்படி ஓடுவாங்க. அப்போ நம்ம அவங்கள விரட்டி அவங்களெல்லாம் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்கிறான் அகிதோப்பேல். ஆனால் அது தப்பு, அப்படி செய்ய முடியாது. ஏன்னா தாவீது வெளிப்பாக இருப்பான். அவன் வந்து மக்களோடு தங்க மாட்டான். ராத்திரி ஆனால் சுற்றிக்கிட்டு தான் வருவான். அதனால் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற மக்களும் ரொம்ப ஒரு குட்டியை பறிகொடுத்த கரண்டி மாதிரி அவங்க பரிதவித்துக்கிட்டு
வேகமாக தான் இருப்பாங்க. ராக்காலங்களில் அவங்க எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, யுத்த வீரனாக இருக்கிறாங்க. அதனால் அவங்கள ஒன்றுமே நீங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆலோசனையை ஊசா என்ன செய்தான், அபமாக்கி போட்டான். உடனே அப்சலோம் என்ன சொல்கிறான், சரி நீ இவன் ஆலோசனையே நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் 2 சாமுவேல் 17:14 வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகிதோப்பேலின் ஆலோசனையை பார்க்கலும் ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த தந்திர ஆலோசனை பண்ணுற காரியத்தை கர்த்தர் என்ன செய்து விடுவார், அதமாக்கி போடுவார். அதனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவன் சொல்கிறது சரியில்லைன்ட்டு இப்போ எல்லாரும் சொல்கிற அளவுக்கு வச்சுட்டான். உடனே அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அகிதோப்பேலுடைய ஆலோசனையை கேட்கல. உடனே அகிதோப்பேலுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னடா நம்ம எப்போ ஆலோசனை சொன்னாலும் தாவீது கேட்பான், இப்போ தாவீதை விட்டு வந்து யார் கூட சேர்ந்துருக்கோம், அப்சலோம் கூட சேர்ந்துருக்கோம். அப்சலோம் கூட்டத்தார் இப்போ என்ன சொல்கிறாங்க, இவன் சரியில்லை, இவன் சொல்கிற ஆலோசனை சரியில்லைன்னு சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். 17:23 பாருங்கள், 2 சாமுவேல் 17:23 அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது எங்கே வாரான், தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். வருத்தம் அவ்வளோ பயங்கரமாயிற்று. அதனால் அவன் என்ன செஞ்சிட்டானா, செத்து போயிட்டான். அகிதோப்பேல் முடிஞ்சு. இவன் சொன்னபடி சண்டைக்கு போகும்போது தாவீது ஜனங்களும் சண்டைக்கு போகிறாங்க, அப்சலோம் ஜனங்களும் சண்டைக்கு வராங்க. அப்படி சண்டைக்கு வரும்போது தாவீதுடைய ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, நீர் போய் அரண்மனையில் இருந்துக்கிடும், நாங்கள் போரிடுறோன்னு சொல்லி அவங்க எல்லாரும் பகுதியாக பிரிஞ்சு அந்த இடத்துல சண்டைக்கு போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, அப்சலோம் நீங்கள் எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு ராஜா சொல்லி அனுப்புவார். அதனால் எல்லோரும் கொஞ்சம் பயத்தோடு தான் இருப்பாங்க. அதனால் அவன் ஓடுவான். எது மேலே, கோவேறு கழுது மேலே ஏறி வேகமாக போவான். அந்த கழுதை பயத்தில் என்ன செஞ்சு காடு வழியாக ஓடிச்சு. இதில் எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்கள், 8வது வசனம். யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். காட்டில் தான் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, வழி தெரியாமல் வேர் மாட்டுறது அல்லது மேலே கிளை மாட்டுறது, இப்படி ஏதாவது பண்ணி அவங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த அப்சலோமுடைய கோவேறு கழுதை என்ன செஞ்சான், அந்த காட்டுக்குள்ளே சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் என்ன செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டு, அவன் வானத்துக்கும் பூமிக்கு நடுவே அந்த கழுதை என்ன செஞ்சுட்டு அப்படியே அவனை விட்டுட்டு போயிட்டு, ஏன்னா தலை மாட்டிக்கிட்டு கழுதை மேலே இருக்கிற ஆளை வச்சுட்டு போகிற மாதிரி எப்படி போகும், அப்படி அவனை விட்டு நகண்டுருச்சு. அதுக்கப்புறம் அவன் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் தொங்கிட்டு இருக்கான். இதை இந்த தளபதி கிட்ட ஒருத்தவன் சொல்கிறான், யோவாப் என்பவன் இடத்துல சொன்ன உடனே அவன் ஏன் அவனை அந்த இடத்துல நீ கொன்று போட்டு வந்திருக்க வேண்டியதானேன்னு கேட்குறான். அப்போது இல்லை ராஜா அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார்ல அப்படின்னோடனே சரின்னு அந்த தளபதியே என்ன செய்கிறான், யோவாப், அவன் தளபதி பேர் யோவாப். அவன் உடனே என்ன செய்கிறான், நீ தாமதித்த மாதிரி நான் தாமதிக்க மாட்டேன்னு சொல்லி 2 சாமுவேல் 18:14-15 பாருங்கள். கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொண்டு போட்டார்கள். இந்த மாதிரி தந்திரமாக நாங்கள் எப்ரோன்லையுமே ராஜாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லி மக்களை தன் பக்கம் அப்படி சத்து தான் ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சான். ஆனால் அந்த ஆலோசனையை கர்த்தர் என்ன செய்து விட்டார், அபத்தமாக்கிட்டார். 2வது அவனுக்கு தாவீதுடைய ஆலோசகர் இப்போ எங்கே போயிட்டான், அப்சலோம்கிட்ட. அப்சலோம் நயவஞ்சகமாக அவனை அழைத்து அவனை முத்தமிட்டு அவனை கூட சேர்த்துக்கிட்டான். அவனுடைய முடிவு எவ்வளோ பரிதாபமாக இருக்குது பார்த்தீங்களா. சகல ஜனங்களும் தாவீதிடத்தில் அவனை திரும்பவுமாக எருசலேமுக்கு கூட்டிகிட்டு அவனை திரும்ப அவன் தலையிலே கிரீடத்தை வைத்து அவனை திரும்பவும் ராஜாவாக
மக்கள் நியமித்தார்கள். அந்த இடத்துல யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் சமஸ்த இஸ்ரவேலர் எல்லாருக்கும் தாவீது அது முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அப்சலோமுடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிந்தது. கர்வாலி மரத்தில் தொங்கி அவன் கொல்லப்பட்டு மரித்தான். இவ்வாறு தான் தந்திர ஆலோசனை செய்கிறவர்களுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். அதனால் நம்ம கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் அவரையே உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி அளிக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது, நம்ம முடிவை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. தேவனை நம்பி அவருடைய அதிசய முடிவிற்காக நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை அவர் எப்படியாவது ஒரு நல்ல முடிவை கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். இதுக்கு நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேலின் ஞானிகளும் அரண்மனையில் இருந்தவர்களையும் பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறை பிடித்து பாபிலோனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். பாபிலோனுக்கு கூட்டிகிட்டு வந்து அவர்களை நல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா வச்சுருப்பான். அப்படி அவன் வச்சிருக்கும்போது இவங்க தானியலோட 3 பேர் சேர்றாங்க. யாரெல்லாம்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் சேர்ந்து நாங்கள் ராஜாவுடைய போஜனத்தை நாங்கள் புசிக்க மாட்டோம், நாங்கள் மரக்கறிகளை தான் சாப்பிடுவோம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு முதல்ல அந்த தலைவர் ஒத்துக்கிட மாட்டார். அதுக்கப்புறம் சரி நீங்கள் ஒரு 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நாங்கள் எப்படி இருக்கோன்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது 10 நாள் பார்க்கும்போது இவங்க நல்ல ஞானமுள்ளவர்களாக இருக்காங்க, நல்ல பலசாலிகளாக இருக்காங்க, அவங்களெல்லாம் காட்டில் இவங்க நல்லா இருக்காங்க. உடனே சரின்னு சொல்லி அப்படியே அவங்களுக்கு அந்த போஜனம் கொடுக்கப்பட்டது. பிறகு பார்த்திங்கன்னா நேபுகாத்நேச்சார் என்ன அவன் ராஜாவே அவங்கள பார்த்து என்ன சொல்கிறான், மற்றவர்களை காட்டிலும் இவர்கள் 4 பேரும் எப்படி இருக்காங்களாம், 10 மடங்கு சமஸ்தராக இருக்கிறார்கள் என்று ராஜாவே சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஞானத்திலும் எல்லா காரியங்களிலும் நிபுணர்களாக இருந்தார்கள். அப்புறம் இந்த ராஜா ஒரு சிலையை செய்கிறான். செய்து இந்த அதிகாரிகள் எல்லாரும் அந்த சிலையை என்ன செய்யணும், வணங்கணும்னு ஒரு கட்டளை போடுறான். அந்த கட்டளை என்னன்னா, யார் யாரெல்லாம் வணங்கலையோ அவங்களெல்லாம் எரிகிற சூளையில் போட்டுறணும், இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி எக்காலம் ஊதப்படும். எக்காலம் ஊதின உடனே எல்லாரும் அந்த இடத்துல அந்த சிலைக்கு நேர எல்லாரும் வணங்குறாங்க. அப்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாத்திரம் என்ன செய்யலை, வணங்காமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். இது ராஜாவுக்கு சொன்ன உடனே ராஜா அவங்கள கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் நீங்கள் வணங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அப்படி அவர் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதும் இல்லை, இது ராஜாவுக்கு தெரிந்திருக்க கடவுது என்று அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு உடனே என்ன சொல்கிறான், சூளையை 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவிட்டு இவங்க 3 பேரையும் கட்டி அந்த அக்னி சூளையில் போட சொல்கிறான். அவங்கள நல்லா கட்டி உள்ளே போடுறாங்க. போடி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரி இவங்க கதை இதோட முடியுது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அக்னிக்குள்ளே 3 பேரை போட்டாங்க, கட்டி போட்டாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குது, 3 பேரும் கட்டை விழுத்து அந்த அக்னிக்குள்ளே 4 பேராக என்ன செய்கிறாங்க, உலா வருகிறார்கள். அதை ராஜா பார்க்குறான். தானியேல் 3:24 ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜா என்றார்கள். அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். வணங்க மாட்டோன்னு சொல்லும்போது உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று சவால் விடுறான். அதனால் கர்த்தர் அவர்கள் நடுவில்
இவங்களுக்கு ஒன்றும் நடக்காதபடி கர்த்தர் என்ன செய்து கொண்டார்? பாதுகாத்து கொண்டார். ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்படி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இவங்க விழுந்த உடனே இவங்க வேற என்ன சொல்றாங்க? நீ வைக்கிற சிலைகளை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம்னு பிடிவாதமா சொல்றாங்க. உடனே கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்து அவர்கள் மத்தியில உலாவுகிற தேவனாக இருந்தார். அதனால அவர்களுக்கு எந்த சேதமும் இல்லை. உடனே இது பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்களை வெளியே அழைக்கிறான். அப்போ 3 பேர் மட்டும்தான் வெளியே வருவாங்க. வெளியே வந்தவுடனே அவங்கள என்ன செய்கிறாங்க? அதான் கொடுத்துருக்கு 27. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருக்க கண்டார்கள். கண்டவுடனே நேபுகாத்நேச்சார் பயந்து என்ன சொல்றான்? தன் மக்களை நோக்கி, தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகள் சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும், என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். ஆண்டவர் எப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்கிறார். அதனால் முதல்ல நம்ம அதை பார்த்த உடனே என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. முடிவிற்கு, அதிசய முடிவிற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அற்புதமாய என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். 3வது என்னன்னா, மகிமையான கிறிஸ்துவின் திட்டத்தை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு மாறாக மனுஷீக திட்டங்களால் நம்பிக்கை நம்ம இழந்து போகிறவர்களாக இருக்கும். ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையுடையவர்களாக இருக்கும் பொழுது மனுஷீக திட்டங்கள் நமக்கு முதல்ல மனுஷீக திட்டங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னால் பார்க்க கர்த்தர் அந்த திட்டங்களை அவமாக்கி ஓடுவார். அதுக்கு நம்ம பார்க்கும்போது எஸ்தர் 2ஆம் அதிகாரத்திலேருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். யூதர்களை கொல்றதுக்கு வழி செய்கிறாங்க. அரண்மனையில் ஆமான் என்ற ஒரு பிரதான மந்திரி இருக்கான். அவனை ராஜா எல்லா மந்திரிகளுக்கும் மேலாக வைத்து விட்டார். பட்டத்து ராணி ராஜாவுடைய சொல் கேட்காதனால் உடனே ராஜா வேறு ஒரு பெண்ணை தனக்கு பட்டத்து ராணியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது எஸ்தரை தனக்கு பட்டத்து ராணியாக தெரிந்து கொண்டார். அது கர்த்தருடைய கிருபை. அவளை வைத்து யூத ஜனங்களுக்கு வந்த ஆபத்தை மீட்கிறார். அதனால் அவர் எஸ்தரை பட்டத்து ராணியாக மாற்றுகிறார். எஸ்தரும் தன்னை வளர்த்த மொர்தெக்காய்க்கு மிகவும் உண்மையும் உத்தமமாக இருக்கிறார். இவளை ராஜா அவளை தெரிந்து கொள்ளும் முன்னாலே இவளை அனுப்பும்போது சொல்லி அனுப்புகிறாரு, நீ உன்னுடைய குல கோத்திரத்தெல்லாம் அங்கே சொல்லாத அப்படின்ட்டு. அதனால் அவள் சொல்லலை. ராஜா அவளை தெரிந்து கொண்டு அவளை தனக்கு ராணியாக, பட்டத்து ராணியாக வைத்து கொண்டான். இந்த ஆமானுக்கு மொர்தெக்காய் என்ன செய்ய மாட்டான்? மதிப்பே கொடுக்க மாட்டான், வணங்கவும் மாட்டான். உடனே இவன் நினைக்கிறான், இந்த மொர்தெக்காயையும் மட்டும் கொல்லக்கூடாது, இந்த யூத ஜனங்களை அவ்வளோ வரையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் ராஜாவிடத்தில் போய் தந்திரமாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இந்த மக்கள் எல்லாரும் அதிகமாய் விருத்தி அடைந்து பெரிய கூட்டமாயிட்டாங்கன்னா நம்மளை முற்றிலுமாக அழித்து போட்டுருவாங்க. அவங்க வேகமாக பரவி வருகிறார்கள். அதனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த யூத ஜனம் வளரக்கூடாது, வளராதபடி நம்ம பார்த்துக்கிடணும். அதனால் அவங்கள அழித்து போடணும் அப்படின்னு சொல்லி ராஜாவிடத்தில் யாரெல்லாம் யூதர்களாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் என்ன செஞ்சு விட வேண்டும்? கொன்று விட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் வாங்கிக்கிட்டாங்க. இது மொர்தெக்காய்க்கு தெரிந்தோடனே அவன் ரொம்ப வருத்தப்பட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவன் திட்டம் போடும்போது எஸ்தர்கிட்ட சொல்கிறான், நீ எப்படியாகிலும் இந்த இதுக்கு நீர் உதவி செய்யணும்னு சொல்லி. அப்போ எஸ்தர் என்ன சொல்கிறா, நான் ராஜா கூப்பிட்டா தான் நான் போக முடியும், இப்போ திடீர்னு அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறான், யூதருக்கு சகாயம் யார் இடத்துல இருந்தாவது கர்த்தர் கொண்டு வருவார். நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் எஸ்தர்
4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலேயே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். யாரு? மொர்தெகாய் எஸ்தர் இடத்துல சொல்ல சொன்னான். எஸ்தருக்கு தெரிஞ்ச உடனே எஸ்தர், சரி நான் என்ன செய்கிறேன், எல்லா யூதரையும் கூட்டி வச்சு அவங்க எல்லாரையும் என்ன செய்யணும், 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ண வேண்டும். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை, ஏன்னா இவளுக்கு குறிக்கப்பட்ட அந்த நாட்கள் முடிந்து விட்டது. அதனால் இப்போ சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். இவங்க எல்லாரும் உடனே அழுது கர்த்தர் பாதத்தை பிடிச்சி எங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவ்வளோ யூதர்களும் உபவாசிக்கிறாங்க. இவளும் தன் தாதிமாரோடு உபவாசித்து ராஜாவிடத்தில் போகிறான். உடனே ராஜாவில் கூப்பிட்டு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறான். உடனே ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்கிற மண்டாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன்னு சொல்கிறார். உடனே அவள் என்ன சொல்கிறா, நான் ஒரு விருந்து பண்ணியிருக்கேன், அதுக்கு நீங்களும் ஆமானு மட்டும் வாருங்கள், பிரதான மந்திரியாகிய ஆமானு மட்டும் வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறான். உடனே ஆமானுக்கு ரொம்ப கெத்தாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பெருமையாக வந்துடும். அங்கே மற்ற மந்திரிகளெல்லாம் கூப்பிடலை, ராணி நம்மளை மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக தான் வீட்டுக்கு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டலாம் சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ மொர்தெகாயை என்ன செய்யணும், எப்படியாவது அழிக்கணும். இப்போ மொர்தெகாய்க்கு என்ன செய்யணும், ஒரு தூக்கு மரம் போடுவோம், நம்ம வீட்டிலே நட்டுவோம்னு சொல்லி அவன் வீட்டு முன்னாலே என்ன செஞ்சிடறான், 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும். அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதனால் தூக்கு மரத்தை அவன் செய்தான். அவன் ஒய்ஃபு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆலோசனை கொடுத்து பெரிய தூக்கு மரம் செய்து அவன் வீட்டு முன்னால் நிறுத்திட்டு ராஜா இடத்துல போய் இந்த மொர்தெகாயை முதல் யூதனாக இவனை என்ன செய்யணும், முதல்ல தூக்கு போட்டுடணும், மற்றவங்களெல்லாம் என்ன செய்யணும், கொல்லணும் அந்த நாளில் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறதுக்காக அவன் ராஜாக்கிட்ட வரான். அதுக்கு முந்தின நாள் ராஜா ராத்திரியில் தூக்கம் வராதனால ஒவ்வொரு நாளும் கால வர்த்தமானங்களை எழுதுகிற நடபடி புஸ்தகத்தை வாசிக்க சொல்கிறார். இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்ட்டு ராஜா அரண்மனையில் ஒரு நோட்டு எழுதுவாங்க. அந்த நோட்டை வாசிக்க சொல்கிறார். அப்படி வாசிக்கும்போது மொர்தெகாய் ராஜாவை கொல்ல சதித்திட்டம் போட்ட 2 பேர், அவங்கள எஸ்தர் ராணிக்கிட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் இந்த மாதிரி இவங்க 2 பேரும் திட்டம் போடுறாங்க, இவங்க 2 பேரையும் ராஜாவிடத்தில் சொல்லி கொடுத்துருவான். சொன்ன உடனே ராஜா அதை விசாரிப்பார். அது உண்மைன்னு தெரிஞ்ச உடனே ராஜா என்ன செய்கிறாரு, ஒன்றுமே செய்யலை, ஆனால் எழுதி வச்சுருக்காங்க. இவருக்கு ராஜா சொல்கிறார், அவருக்கு ஏதாவது செஞ்சுருக்கமான்னு கேட்குறான் அந்த வாஸ்தவன்ட்ட. மொர்தெகாய்க்கு எதுவும் செய்ததாக இங்கே எழுதப்படவில்லையே அப்படின்னு சொல்கிறான். ராஜா சரி இப்போ யார் வாரா, ஆமான் வாரான், அவன்கிட்டே சொல்லுவோன்னு சொல்லி ஆமான் வந்து முற்றத்தில் நிற்கான். உடனே ராஜா அவனை அழைக்கிறான். அழைச்ச உடனே உள்ளே போய் தைரியமாக என்ன சொல்கிறான், தன்னை தவிர்த்து யாரை ராஜா கனம் பண்ணுவார்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறான். ராஜா கேட்குறான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? 6ஆம் அதிகாரம் எஸ்தர் 6:7. ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்கிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். இவன் தன்னைத்தான் சொல்லுவாருன்னு நினச்சிக்கிட்டு அப்படி சொல்கிறான். ராஜா உடனே, நீ அதே இதை செய், பிரபுக்களில் பிரதானமானவன் நீ தான்,
அதனால் நீ எதை செய்யணும், யாருக்கு செய்யணும், மொர்தெகாய்க்கு செய்யணும்னு சொல்லிடுறான். உடனே அவனுக்கு ரொம்ப கவலையாக போயிடுது. ஆனாலும் ராஜா சொன்னபடி செஞ்சு வீதியில் உலாவி வருகிறான். இதெல்லாம் மற்றவங்க பார்த்து அப்படியே அவனுக்கு வெக்கமாக இருக்குது. ஆனாலும் அப்படியே வீட்டுக்கு வரும்போது அவன் ஒய்ஃப் சொல்கிறா, என்ன நீ சரிஞ்சிட்டியே, அவங்கெல்லாம் மேலே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து முதல் நாள் விருந்தில் ராஜா கேட்காரு, என்ன கேட்குற, உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அப்போ அவள் சொல்கிறா, அடுத்த நாள் விருந்துக்கு வாங்கன்னு சொல்லிடுவான், கூப்பிட்ருக்கா. 2ஆம் நாள் விருந்துக்கு வந்திருக்கும்போது அப்பவும் ராஜா உன்னுடைய வேண்டுதல் என்னன்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவள் சொல்கிறான், 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எங்களை அழித்து கொண்டு நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனோம். நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார், அவன் எங்கே என்றார். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ஐயோ, இது என்னடா அப்படி சொல்லிட்டாளே என்று. உடனே ராஜா உக்கிரத்தோடே திராட்சை பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். அவன் வர்றதுக்குள்ள இவன் என்ன செஞ்சான், அவன் உட்கார்ந்துருந்த மெத்தையில் போய் படுத்து அவட்ட மன்னிப்பு கேட்கணும்னு போயிருக்கான். அந்த நேரம் ராஜா திரும்பி வந்துட்டான். உடனே அவன் என்ன சொல்கிறான், அவனை பார்த்து, ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண் முன்னே அவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் என்ன செஞ்சு போட்டாங்க, மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்பேனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றார். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அதுக்கப்புறம் தான் ராஜாவுக்கு உக்கிரம் தணியுது. இவ திரும்பவும் எஸ்தர் ராணி ராஜாவிட்ட போய் அழுது, அவன் எழுதி எல்லா இடமும் யூதரை கொல்லக்கு சதித்திட்டம் போட்டா இல்லையா, அதை எப்படி மாற்றுறது என்பதை குறித்து ராஜாவிடத்தில் சொல்லி, எப்படி ஆகிலும் அந்த எழுதியிருக்கிறத மாற்றணும்னு சொல்லி கேட்கும்போது ராஜா என்ன செஞ்சார், தன்னுடைய முத்திரை மோதிரத்தை மொர்தெகாய்கிட்ட கொடுத்தார். இப்பொழுது உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினாலே யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாதுன்னு ராஜாவே சொல்கிறான். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில். அப்படியே அவனுக்கு சொன்ன உடனே அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, எழுதி எவ்வளவு வேகமாக போகக்கூடியதோ முத்திரை மோதிரம் போட்டாச்சு, கையெழுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் அது எங்கே போகுது, எல்லா இடத்துக்கும் 127 நாட்டுக்கும், பட்டணங்கள் எல்லா இடங்களுக்கும் நிறைய வேர் மூலமாக அது என்ன செய்யப்படுது, குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர்கள் கையில் அனுப்பப்பட்டது. அப்படி எல்லா இடங்களுக்கும் அனுப்பப்பட்டது. அது அந்த உத்தரவு என்னைக்கு பிறக்கப்பட்டதுன்னா, ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளில் எல்லா இடமும் பரவி போயிற்று. அதனால் அந்த மக்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், ஆர்ப்பரித்து மகிழ்ந்து கர்த்தருக்கு கனமும் மகிமையும் செலுத்தினார்கள். அப்போ யூதருக்கு மகிழ்ச்சி வந்துச்சு, யாருக்கு துக்கம் வந்துட்டு, ஆமானோட சேர்ந்தவங்களுக்கு துக்கம் வந்துச்சு. யாரெல்லாம் இந்த யூதரை அழிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்களெல்லாம் இந்த யூதர்கள் அழித்து போட்டார்கள். அவர்கள் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்ததான். அப்படி
பயங்கரமாக வந்த அந்த மான்சீக திட்டமாக்கிய ஆமானின் திட்டம் முழுவதும் அழிக்கப்பட்டு அது யூதருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஒரு திட்டமாக மாறியது. அதனால் நம்ம முழுவதும் ஆண்டவரையே சார்ந்து அவர் சொல்கிறபடியெல்லாம் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஏன்னா எஸ்தர் ராணி என்ன சொன்னால் 3 நாள் எல்லாரும் உபவாசித்து ஜெபம் பண்ணணும். நானும் தாதிமாரோடு சேர்ந்து உபவாசித்து ஜெபிப்பேன். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய திட்டத்தின்படி நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், நம்மளை காத்து கொள்வார், நமக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்வார்ன்றதை அவர் விசுவாசித்து அதை மக்களுக்கு சொன்னால் அதன்படியே காரியங்கள் வாய்க்க செய்யப்பட்டது. உடனே ராஜா என்ன செய்தார்? மொர்தெக்காயை உயர்த்தி வைத்தார். எஸ்தருக்கு ஆமானின் வீட்டை என்ன செய்தார்? கொடுத்தார். அதனால் இப்போ மொர்தெக்காய் எங்கே வந்துட்டான்? அரண்மனைக்கு உள்ளே வந்துட்டான். அரண்மனைக்கு வெளியே காவல்காரனாக இருந்தவன் தான் அரண்மனைக்கு உள்ள மந்திரியாக அவன் உள்ளே வந்து விட்டான். இப்படி கர்த்தர் அவர்களை அந்த நாளில் என்னைக்கு இவங்களை அழிக்கணும்னு அவன் திட்டம் பண்ணானோ அதே நாளில் இப்போ அந்த திட்டம் முற்றிலுமாக நீக்கப்பட்டது. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எல்லா இக்கட்டுக்கும் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர். அதற்காக மக்கள் நன்றி அப்பா. இயேசுவே கிருபையாக இறங்கும். எவைகளை செய்ய வேண்டும், எவைகளை செய்யக்கூடாது, நாம் செய்ய வேண்டிய வழிகள் என்ன அப்படி என்பதை வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்தோம். கர்த்தாவே, அந்த கிருபைகளை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்சலோமை போல தந்திர ஆலோசனை செய்கிறவர்களாக அகிதோப்பேல் கூறும் ஆலோசனைகள் அப்படியே அபத்தமாக்கும்படி நீர் செய்தீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிரியை நீர் அங்கே நடப்பிக்கிறீர். தாவீதுக்கு ஒத்தாசையாக இருக்கிறீர். ஏனென்றால் தாவீது தன்னையே அர்ப்பணித்து உம்முடைய பிள்ளையாக அவன் இருந்தபடியால் நீர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினீரப்பா. மறுபடியும் அந்த யூதர்களும் இஸ்ரவேலரும் அவனை அழைத்து தங்களுடைய நாட்டுக்கு அவனை அரசனாக மறுபடியும் அவனை முடிசூட்டினார்கள். கர்த்தாவே, அப்படிப்பட்ட கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான். ஆகையால் தந்திரமான ஆலோசனைகளுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி நம்மை பரிசுத்தமாய் இந்த நாட்களில் நம்மை காத்து கொள்ள வேண்டும். நடக்க போகிற முடிவை பார்த்து பயப்படாமல் கர்த்தர் நமக்கு நல்ல காரியங்களை நமக்கு செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார் என்று யோசித்து அதன்படி செயல்பட தேவரீர் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தடைகளை விலக்கி எங்களுக்கு அதிசயங்களை காணப்படுகிற தேவனாய் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியே நீர் செய்வதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, மனுஷ திட்டத்தின்படி செயல்படாதபடி உம்முடைய திட்டத்தின்படி உபவாசித்து ஜெபித்து உமது பாதத்திலே காத்திருக்கும் பொழுது நீர் நேர்மையான வழிகளில் எங்களை நடத்துகிறீர். மனுஷர் கண்களில் தயவு கிடைக்க செய்கிறீர். அப்படியே நீர் காத்து கொள்ளும், நீர் வழி நடத்தும். இயேசுவே ஆசீர்வதியும். வசனங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் உயிர்ப்பிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். இயேசுவே ஆசீர்வதியும். கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். அதற்கென்று எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தேவரீர் ஆசீர்வதியும். நீரே வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே. ஆமீன்.